ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் உமா. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, முருகப்பெருமானுக்கு நிறைய கோயில் இருக்குது. நம்ம திருச்செந்தூர் முருகன், பழனி முருகன், திருத்தணிகை முருகன், அந்த மாதிரி நிறைய முருகன் நம்ம சொல்லியிருப்போம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது என்ன முருகன் பார்த்திங்கன்னா, ஓதிமலை முருகன். ஸோ இன்றைக்கி டாபிக் பார்த்திங்கன்னா ஓதிமலை முருகனோட சிறப்புகள் தான். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டைரெக்டாக லேட் பண்ணாமல் டாபிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஓதிமலை எங்கே இருக்குது, அந்த ஓதிமலை முருகன் அங்கே எப்படி வந்தார், எதற்காக அந்த சிலை வடிவம் அங்கே இருக்கின்றது, அதுக்கான பொருள் என்ன, அதற்கான கதையும் என்ன அப்படிங்கிறத எனக்கு சுருக்கமாக சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஓதிமலை எங்கே இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். சத்தியமங்கலத்துக்கு பக்கத்தில் ஒரு 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது ஓதிமலை. சரிங்களா? இங்கே ஒரு பழமையான முருகன் கோயில் இருக்குது. இந்த ஓதிமலையில் முருகப்பெருமான் எப்படி காட்சி தராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 முகங்கள், அது போக 8 கரங்கள், அந்த மாதிரி ஒரு வடிவமைப்பில் முருகப்பெருமானை